ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஒரு தைலத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கால் வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, தலைவலி இருந்தால் கூட, ஜலதோஷம் இருந்தால் கூட இந்த வலி நிவாரண தைலம் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரேன். இதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலும் 3 உப்பு, நாட்டு மருந்து கடையில் 3 விதமான உப்பை நீங்கள் வாங்கி இதே மாதிரி குலுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து டைல்யூட் ஆகி இந்த மாதிரி தைலமாக மாறிடும். முதல்ல அதுக்கு அந்த 3 உப்பு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது பச்சை கற்பூரம் 10 கிராம் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் விலை அதிகம் தான் இந்த உப்புகள், அதனால் நீங்கள் 10 கிராம் வாங்கி முதல்ல செஞ்சு பாருங்கள். இப்போ என்னென்ன உப்புன்னு பார்த்துடலாம். பச்சை கற்பூரம், புதினா உப்பு, ஓம உப்பு. பச்சை கற்பூரம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உடம்புல பிளட் சர்க்குலேஷனை சீர் பண்ணி விடும். அதாவது நம்மளுக்கு வலி இருக்கிற இடத்துல அது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும்பொழுது அந்த வலி நிவாரணமாகும். ஓம உப்புன்றது நம்ம நார்மலாகவே நம்மளுக்கு செரிமான பிரச்சனை இருந்தால் கூட நம்ம ஓமம் சாப்பிடுவோம். அதே தான் உடம்புக்குமே. ஓம உப்பு உள்ளே போயிட்டு நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணிவிட்டு, வீக்கம் இருந்தால் கூட சரி பண்ணி விட்டுடும். இன்ஃப்ளமேஷனில் நம்மளை சரி பண்ணி விட்டுடும். புதினா உப்புன்றது மென்தால் என்ன செய்யும், நம்மளுக்கு குளுமை தன்மையை கொடுக்கும், குளிர்ச்சி ஆக்கிட்டு அந்த வலியை நிவாரணம் பண்ணும். நமக்கு மரத்து போயிருந்ததுன்னா நம்ம தண்ணியில் போய் காலை காட்டுவோம், அப்படி பண்ணுவோம். அப்போ இந்த மென்தால் நம்மளுக்கு அந்த மரத்து போகிற தன்மையை நிவாரணம் பண்ணி அந்த வலியை இல்லாமல் செஞ்சிடும். இதுதான் இந்த 3 உப்போட பயன்கள். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா டாக்டர்ஸ் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இதனுடைய மெயின் பயன்கள் இதுதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு குளுக்கும் பொழுது இந்த கிறிஸ்டலாக இருக்கிறது எல்லாம் டைல்யூட் ஆகி அப்படியே தைலமாக மாறிடும். நான் இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சது 20 கிராம் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்து செய்ய போகிறது, இப்போ 10 கிராம் பேக்கெட்டை வாங்கி அதில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இது நான் முன்னமே சொன்ன மாதிரி விலை அதிகன்றதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு 10 கிராம் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொரு உப்பாக பிரித்து நம்ம பாட்டிலில் கொட்டிக்கலாம். எல்லா உப்பையும் கொட்டிட்டு உடனே பாட்டிலை மூடிடுங்க, இல்லைனா காற்றோட எவாப்ரேட் ஆகி கலந்துரும். அதனால் மூடிட்டு இப்போ நல்லா குலுக்கிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இது நமக்கு 10லேருந்து 20 நிமிஷம் தேவைப்படும். குலுங்கி அது டைல்யூட் ஆகி தைலமாக மாறுறதுக்கு. நீங்கள் கொஞ்ச நேரம் குலுக்கிட்டு வச்சுட்டா கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். உடனே வேணும்னா நல்லா குலுக்கணும். இது நீங்கள் நினைக்கலாம், நானே தயார் செஞ்சு இதை உங்களுக்கு போஸ்டிங் போடுறேன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இது வர்மா ஆயுர்வேதத்தில் இதை ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்காங்க. அங்கேயும் இதை பயன்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல், சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. நான் இதை பயன்படுத்திக்கிட்டு வரேன். எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் இதை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிற ஆயின்மெண்ட்டில் கூட, பெயின் ரிலீஃப் ஆயின்மெண்ட்டில் கூட இந்த மென்தால் இதெல்லாம் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அப்படி இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.